So students, new development in 1990 and the 20th century அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் the shift in Indian policy manifested into various way. ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய சில ஒப்பந்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The better relation with China, the look east policy 1992. ஸோ இந்தியாவுக்கு சைனாவுக்கு இடையே ஒரு பாலிசி. The second nuclear test at Pokhran 1998 in Rajasthan. இரண்டாவது அணு சோதனை பொக்ரானில் 1998. The defense procurement relationship with Israel. அப்போ இஸ்ரேல் நாட்டோட நம்ம அணுவாயுத தளவாடங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. The energy diplomacy of Arab countries and Iran. அரப் கண்ட்ரியோட ஈரானோடையும் பார்த்திங்கன்னா எனர்ஜி டிப்ளமசி போட்டிருக்காங்க, எரிசக்தி. அண்ட் அக்ரேயிங் டு யூஎஸ்ஏ நியூக்ளியர் மிசைல் டெஃபென்ஸ் ப்ரோக்ராம். யூஎஸோட பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மிசைல் டெஃபென்ஸ் பற்றியும். த இந்தியா ஓட் எகெயின்ஸ்ட் ஈரான் த இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி அப்படிங்கிற இதற்கு ஈரானுடைய இந்த ஒரு செயல்பாட்டுக்கு எதிராக இந்தியா ஓட்டிங் வாக்களிப்பு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த நியூ டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா ரீசர்ஜென்ட் இன் 21st செஞ்சுரி. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா திரும்பி மீட்டெழுத்தல். இந்தியன் ஃபாரின் பாலிசியில் என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் திரும்பி இந்தியா எப்படி மீட்டெடுதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா த ஃபார்மோஸ்ட் டாஸ்க் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசி இட் இஸ் எனேபிள் டு டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய மெயினே என்ன அப்படின்னா த டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியா உள்நாட்டு வளர்ச்சியை மேம்படுத்தணும், அதுதான் அதோடைய மெயின் டாஸ்கே. ஓகே, ஸோங்கிறது தான் அதோடைய மெயின் கான்செப்டில் இந்தியன் ஃபாரின் பாலிசி கொண்டு போகிறாங்க. இந்தியன் ஃபாரின் பாலிசி மெயின் டாஸ்கே இந்தியா டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ த இந்தியா ஹேஸ் அட்ஜஸ்டட் மீட் டு நீட்ஸ் ஆஃப் இன்டென்சிஃபைடு எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட் வித் த வேர்ல்டு. ஸோ உலக அளவில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வித் டிசைன் டு மீட் த நீட்ஸ் டு இன்க்ரீஸ் த இன்ஃப்ளோ கேபிட்டல், டு இன்க்ரீஸ் த கேபிட்டல், டெக்னாலஜி, ஐடியா அண்ட் இன்னோவேஷன் அவர் டெவலப்மெண்ட், ரீஎமர்ஜென்சி ஆஃப் ஒன் வேர்ல்ட் லீடிங் டு எக்கனாமிக். ஸோ இந்தியாவுடைய நியூ எக்கனாமி அந்த ஃபாரின் பாலிசிங்கிறது இந்தியாவுடைய மூலதனங்களாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாகட்டும், சிந்தனைகள் சார்ந்த ஐடியாவாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் ஸோ வெல் டெவலப்டு அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மெயினாக இருக்குது. ஸோ ஆனால் அது மட்டும் இல்லை, இந்தியா ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ உலகத்தில் உலக அளவில் ஒரு நம்பர் 1 நாடாக மாறணும் அப்படிங்கிறது அதோடைய மெயின் கான்செப்டாக இருக்குது. த இந்தியா என்கேஜிங் வித் கரண்ட் குளோபல் சப்ஜெக்ட் அண்டு ஆர்டிகுலேட்ஸ் இட் இன்டர்நேஷ்னல் பாலிசி இன் ஆர்டர் டு கெயின் டு a prominent place and makes it is a presence felt in global scale. It has to join a new global group like to 20 G20 and BRICS and etc. ஸோ ஃபர்தராக இந்தியா பார்த்திங்கன்னா குளோபல் வேர்ல்டு லெவலில் ஸோ டெவலப் அடைவதற்காக பார்த்திங்கன்னா செவரல் அக்ரிமெண்ட் G20, பிரிக்ஸ் போன்ற பல்வேறு அமைப்புகளோட ஒப்பந்தங்கள் போட்டு இந்தியாங்கிறது இன்றைக்கி வளர்ந்து வருது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா குளோபல் செக்யூரிட்டி. A global security of enormous reflected in military and modernization and maritime security nuclear policy. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா ஸோ மிலிட்ரி மாடர்னைசேஷன், இராணுவ நவீனமயமாக்கல் அண்ட் கடல் சார்ந்த பாதுகாப்பு, அணுசக்தி பாலிசியில் இன்றைக்கி இந்தியா ஒரு
வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாதுகாப்பான வளர்ச்சியை பெற்றுட்டு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த இந்தியா இஸ் எமர்ஜ் டு மேஜர் வாய்ஸ் இட் a global decision making for management and bridge and balancing power in emerging global strategic in architectures. ஸோ இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சியாக இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கும், அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாடு இந்தியாங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பல்வேறு நாடுகளுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு வருது. பேலன்சிங் பவர் இன் எமர்ஜிங் குளோபல் ஸ்ட்ராட்டஜி, உலக பிரச்சனைகள் இடையே பார்த்திங்கன்னா ஒரு சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாடாகவும் இந்தியா இருந்து வருதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, எ ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி பாலிசி மேக்கர் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் லெவலிங் டு எனேபிள் இந்தியா டு எனர்ஜியஸ் பொட்டன்ஷியல் கிரேட் பவர் வித் ஃபேஸஸ் ஆஃப் எனார்மஸ் டெவலப்மெண்ட் சேலஞ்சஸ். ஸோ இந்த உலகத்தில் பல்வேறு வகை சவால்கள் இருந்தாலும் அது இந்தியாங்கிறது இன்றைக்கி அதை சமாளித்து வளர்ச்சி அடைஞ்சு வருதுங்கிறதையும், த சேலஞ்ச் ஆஃப் இன்க்ளூடிங் சஸ்டைனிங் ஃபார் கண்ட்ரி எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி, அண்ட் என்சூரிங் எனர்ஜி ஃபார் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, நான் மிலிட்ரி இஷ்யூஸ் லைக் டு கிளைமேட் சேஞ்சஸ், எனர்ஜி செக்யூரிட்டி, காம்படிஷன் ஃபார் ஸ்கேர் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஃபுட் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி, பேண்டமிக்ஸ் அண்ட் மைக்ரேஷன், பல்வேறு தொற்று நோய் காலகட்டமாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லைங்களா, நீர்நிலை பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இந்தியா சமாளித்து இன்றைக்கி ஒரு எக்கனாமிக்கல் வெல் டெவலப்டு கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டு வருது. திஸ் த எனார்மஸ் ஃபார்மிட்டபிள் திஸ் சேலஞ்சஸ் நாட் பியாண்ட் ஃபார் ரீச் ஆஃப் இந்தியன் பாலிசி எஸ்டாப்ளிஷ். இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இவையெல்லாம் இந்திய ஃபாரின் பாலிசி கொள்கைக்கு உட்பட்டதாக இருக்கிறதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.